நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் அமைந்த ஒரு முக்கியமான படம் தான் நிச்சய தாம்பூலம். 1962ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். PS ரங்கா இயக்கத்தில் உருவானது இந்த திரைப்படம். வசனங்களை விருதை ராமசாமி எழுதியிருந்தார். படத்தை இயக்கிய BS ரங்கா அவர்களே தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான விக்ரம் ஸ்டூடியோஸ் நிறுவனத்தில் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், ஜமுனா அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் MN நம்பியார், SV ரங்காராவ், V நாகையா, TS துரைராஜ், S ராமாராவ், P கண்ணாம்பா, ராஜஸ்ரீ, மாலதி மற்றும் நீ நடந்தால் என்ன பாடல் காட்சியில் சிறப்பு தோற்றத்தில் நடிகை ஜோதி ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க. நிச்சய தாம்பூலம் திரைப்படம் தெலுங்குலையும் பெல்லி தாம்பூலம் அப்படின்ற பெயரில் வெளியானது. தெலுங்கு பதிப்பில் JV ராமமூர்த்தி அவர்கள் நடிச்சிருந்தார். நடிகர் திலகத்தின் திரை வாழ்க்கையில் மற்றொரு மறக்க முடியாத திரைப்படம். நடிகர் திலகத்துடைய சிறப்பான நடிப்பை கொண்ட வெற்றி திரைப்படம். பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா படங்களுக்கு நடுவே இந்த திரைப்படம் வெளிவந்ததால 100 நாட்கள் அப்படின்ற எல்லை கோட்டை தொடாவிட்டாலும் 100 நாட்களின் வசூலை 10 வாரங்கள்லேயே அள்ளி கொடுத்த ஒரு திரைப்படம். கண்ணதாசனின் பாடல்களுக்கு MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைச்சிருந்தாங்க. TM சௌந்தரராஜன், SC கிருஷ்ணன், P சுசீலா, MS ராஜேஸ்வரி ஆகியோர் பாடல்களை பாடியிருந்தாங்க. பாடல்கள் அனைத்தும் இனிமை. கண்ணதாசன் பாடல்களில் தேன் சொட்டியது. ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான், நெத்தியிலேயே ஒரு குங்கும பொட்டு, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, மாலை சூடும் மணநாள், இது வேறுலகம் தனி உலகம், படைத்தானே படைத்தானே அப்படின்ற அத்தனையும் நன்முத்துக்கள். மூத்த போலீஸ் அதிகாரியான ரங்கநாதனுக்கு ரகுராமன் அப்படின்ற ஒரு பொறுப்பில்லாத மகன் இருக்கிறான். ரங்கநாதனின் மனைவி ரகுவின் தாய் காமாட்சி ஒரு கருணை உள்ளம் கொண்ட பெண். ரகு ஒரு ஏழை ஆசிரியர் ராமண்ணாவின் மகள் சீதாவை காதலிக்கிறாரு. சீதாவின் குடும்பமும் ரகுவின் குடும்பமும் ஏற்கனவே உறவினர்கள் அப்படின்றது தெரிய வருது. சீதா பிறந்தபோது இரு பெற்றோர்களும் அவளை ரகுவை மணக்க ஒப்புக்கொண்டு நிச்சய தாம்பூலத்தை மாற்றிக்கொண்டனர். ஆனாலும் அவர்களின் அந்தஸ்து காரணமாக குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்திருந்தன. ரகு சீதாவை மணந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். புதுமண தம்பதியிடையே பிரச்சனைகள் எழுகின்றன. ஆனால் ரகு சீதாவின் விசுவாசத்தை சந்தேகித்து வெளியேறாரு. இந்த சம்பவங்களை மேலும் சிக்கலாக்கும் வகையில் ரகு தனது நண்பர் பட்டுசாமியை கொலை பண்ணதாக குற்றம் சாட்டப்படுறாரு. ரகுவை காப்பாற்ற சீதா முயற்சி பண்றாங்க. மேலும் திருப்பங்களுக்கு பிறகு பட்டுசாமி உயிருடன் இருப்பது தெரிய வருது. அதன் பிறகு குடும்பங்கள் ஒன்று கூடி அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். மனதின் மகிழ்ச்சி என்ன என்பதை இளமையின் துள்ளலான வரிகளில் பாடல் தந்த கவிஞர் கண்ணதாசன். அதை சாட்டின் தொப்பி அணிந்து பாடி வரும் சிவாஜி கணேசன். இவ்வளவு வர்ண ஓசை நயங்களை தன்னுடைய குரலில் கொண்டு வந்து பாட சவுந்தரராஜன் ஒருவரால் தான் முடியும். மெல்லிசை மன்னர்களின் இசை கோர்வையில் வாலிபம் பாடிய வாழ்க்கை தத்துவம். இந்த காலத்தில் வைப் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் அதை பாடலாக பாடி கொண்டாடி விட்டனர். இந்த படத்தில் சிவாஜி அவர்கள் மற்றும் ஜமுனா அவர்கள் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நிச்சய தாம்பூலம் படத்தில் ரகு அப்படின்ற கேரக்டரில் கல்லூரி மாணவனாகவும் அதுக்கப்புறம் ஒரு கணவனாகவும் சிறப்பான நடிப்பை வழங்கியிருப்பார். நடிகை ஜமுனா ஒரு அழகான பெண்ணாக தன்னுடைய மாமியார் வீட்டாரின் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் கேரக்டரில் இந்த நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. BS ரங்கா அவர்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னட மொழிகளில் படங்களை இயக்கியிருக்கிறாரு. இவர் சென்னையில் இருந்த விக்ரம் ஸ்டூடியோவின் உரிமையாளர். கன்னடத்தில் ராஜ்குமார் நடித்த 18 படங்களை இயக்கியுள்ள இவர் தமிழில் சிவாஜி அவர்கள் நடித்த தெனாலிராமன், நிச்சய தாம்பூலம், MGR அவர்கள் நடித்த பட்டிக்காட்டு பொன்னையா உட்பட சில படங்களை இயக்கியிருக்கிறாரு. ஒளிப்பதிவாளரும் டைரக்டருமான PS ரங்கா இவர் தன்னுடைய விக்ரம் புரொடக்ஷன் சார்பில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில்
தயாரித்து இயக்கிய தெனாலிராமன், நிச்சய தாம்பூலம் படங்கள் வெற்றி படங்களாக வரவேற்கப்பட்டன. ஆனாலும் சிவாஜி அவர்களை விட்டு விலகி எம்ஜிஆரிடம் சென்ற ரங்கா அவர்கள் பட்டிக்காட்டு பொன்னையா படத்தை தயாரித்தார். வழக்கமாக தன்னுடைய படங்களுக்கு இசையமைக்கும் பொறுப்பை MS விஸ்வநாதனை ஒதுக்கிவிட்டு இந்த படத்துக்கு KV மகாதேவன் அவர்களை இசையமைப்பாளராக்கினார். BS ரங்கா இயக்கிய திரைப்படம் பக்த மார்க்கண்டேயா தனது 17 வயதிலேயே புகைப்பட கலைஞராகி அதுக்கப்புறம் ஒளிப்பதிவாளராக சினிமாவுக்கு வந்தவர். நிச்சய தாம்பூலம் திரைப்படத்துக்காக TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் தான் படைத்தானே படைத்தானே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் இந்த பாடல் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.